நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. என்னடா இந்த பாட்டு ஏன் பாடின? சரியா? இப்போ பாருங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு பல காரணங்கள் நமக்கு தெரியாது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்தீங்களா? இது யார் அப்படின்னா நம்மளுடைய அர்த்தநாரீஸ்வரர் சிவன் சக்திக்கு ஒரு இடப்பாகமாக தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்து கணவன் மனைவி சரி நிகர் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கை தத்துவத்தை போதிக்கிறதுக்காக தான் அப்பா வந்து நம்ம என்ன கொடுக்குறாரு, தன் உடலில் பாதியை கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேர் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடவுள் சித்திச்சாரா அப்படின்னு பார்த்தா, நமக்கு சிவன் சக்தியாக இறைவன் நமக்கு கொடுக்குற கதைகள் என்ன அப்படின்னா, ஒற்றுமையாக வாழணுங்கிறதுக்காக மட்டும்தானே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நன்மை வரக்கூடியதுக்காக நம்மளுடைய சிவ தொண்டர்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவனடியார்களாக இருக்கிறோம். நம்ம அந்த சிவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கும் போது நமக்கு சோதனைகள் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போது அப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை கடந்து இறைவனுக்கு சாதனைகளாக மாற்றுறதுக்கு அவருடைய வழிமுறைகளை பிடிச்சி நம்ம என்ன